அண்மையில் நடந்த கலைஞர் எனும் தாய் என்ற தலைப்பில் அமைச்சர் ஏவவேலு எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். மேடையில் பேசிய நடிகர் ரஜினி, திமுகவில் பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பதாகவும், பழைய மாணவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமாளித்து வருவதாகவும் கூறி அமைச்சர் துரைமுருகன் பெயரை குறிப்பிட்டார். அப்போது அரங்கமே சிரிப்பலையில் அதிர்ந்தது. ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அசாத்தியமானவங்க. துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவரு. அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற, இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்னும் புரியாது. Stalin sir, hats off to you. செய்தியாளர் சந்திப்பில் இதுகுறித்து அமைச்சர் துரைமுருகனிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது, மூத்த நடிகர்கள் எல்லாம் வயதாகி பல் விழுந்து தாடி வைத்து நடிப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருப்பதாக கூறியுள்ளார். மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். அதே போல காயின் விவகாரத்தில் மத்திய அரசு. இந்நிலையில் பேட்டியளித்த நடிகர் ரஜினிகாந்த், துரைமுருகன் எனது நீண்ட கால நண்பர், அவர் என்ன கூறினார் என எனக்கு தெரியாது, எங்களுடைய நட்பு எப்பொழுதும் தொடரும் என கூறியுள்ளார். நீண்ட கால நண்பர், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், நாங்கள் எப்போதும் போல நண்பர்களாகவே இருப்போம் என தெரிவித்துள்ளார். நேத்திக்கு நீங்க ரஜினியை பத்தி சொல்லியிருந்த கருத்துக்கு இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்ல ரஜினி சொல்லியிருக்காரு, அமைச்சர் என்னோட நீண்ட கால நண்பர் தான், அவர் எதை பத்தி பேசினாலும் கவலை இல்லை, எங்களோட நட்பு எப்போதும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேதான் நான் சொல்கிறேன். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம்.